உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதன்மைக்கும் முன்னணிக்கும் முன்னோடியாக இக்காலம் அக்காலம் மட்டுமின்றி முக்காலமும் முழுதுமறிந்த மூதறிஞராக நெபுலா முதல் நெப்டியூன் வரையுள்ள ஆச்சரியங்களை அறிந்துள்ள அறிவியல் ஆசானாக அகிலத்தின் அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் நினைவில் கொண்டுள்ள நிகழ்கால சதாவதானியாக ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மாமனிதராக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கட்டுக்கோப்புக்குள் கட்சியை நடத்தி வரும் நிரந்தர பொதுச் செயலாளராக அல்லவையை அழித்து நல்லவையை நடைமுறைப்படுத்தும் மகிஷாசூர மர்தினியாக மாநிலம் போற்றும் மக்களின் முதல்வராக அகிலமே துதிக்கும் அன்னையாக புத்தாக்க திட்டங்களை புதியதாக படைத்து புரட்சிக்கு வித்திட்ட புரட்சி தலைவியாக மழலைகள் மாதர்கள் என மக்கள் அனைவரும் மனம் நெகிழ அழைக்கும் அம்மாவாக இயற்கையும் செயற்கையும் கைகூப்பும் கடவுளாக மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக நான்மறை வான்மறை துவைதம் அத்வைதம் என அனைத்தும் அறிந்த ஆன்மீக ஞானியாக மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு ஒப்பாரும் மிக்காருமில்லா மகோன்னத தலைவராக வள்ளல்களின் வள்ளலாக முன்னோர் மூத்தோர் வழியில் புதுமைகளை புகுத்தி புத்தாக்க திட்டங்களை புவியோர் பிரமிக்கும் வகையில் தமிழகத்தில் செயல்படுத்தி இளையோர் எளியோர் வறியோர் முதியோர் உட்பட அனைவரையும் பேணி பாதுகாக்கும் இரட்சகராக எம்மதத்தினரும் போற்றும் கண்கண்ட தெய்வமாக திகழும் மக்களின் முதல்வர் பொன்மன தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணியத்தாய், தாய் குலங்கள் துதிக்கும் தெய்வாம்சம் நிறைந்த கருணை கடல், கடல் ஆழத்தையும் விஞ்சும் நுண்மான் நுழைப்புலம், புலமையுடையோரும் பிரமிக்கும் பன்முகத்தன்மை, தன்மையுடனும் தகைமையுடனும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீட்டிய திட்டங்களால் தமிழகத்திற்கு பெருமை பெறச் செய்ததால் மாற்றாருக்கு பொறாமையில் வெம்பியதால் எதிரிகள் உரைப்பதெல்லாம் பொய்மை உரைப்பதால் அவர்களிடம் இல்லை உண்மையாய் உழைப்பதால் உலகில் உயர்கிறது புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் மேன்மை திறன் கண்டு வியக்கும் ஆன்றோர் சான்றோர் பெரியோர் பெற்றோர் நல்லோர் கற்றோர் என அனைவரும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை போற்றுகின்றனர். உழவுத் தொழிலே உலகின் பிரதானம் என்பதை வலியுறுத்தும் பொருட்டு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என வெண்பா இயற்றிய வான்புகழ் வள்ளுவனின் உள்ள கிடக்கையை நிறைவேற்றும் வகையிலும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற வித்தக கவிஞன் பாரதியின் எண்ணத்தை செயலாக்கும் வகையிலும் உழவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதுகாப்பு தரும் வகையிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டுவரப்பட்ட முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பயனடைந்த விவசாயிகள், திட்டங்கள் ஆகியவை பற்றிய விரிவான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. உலகிலேயே புதுமையாகவும் முன்னோடியாகவும் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் முதன்மையானவராக திகழும் கருணை கடல் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வரும் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் மற்றும் பயனாளிகளின் விவரங்கள் குறித்து விரிவாக பார்ப்போம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழகத்தில் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியையும் ஊக்கத்தையும் நல்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ள மக்களின் முதல்வர், வள்ளல்களின் வள்ளல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தை கடந்த 2011ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். 2.5 ஏக்கருக்கு மேற்படாத நன்சை நிலம் அல்லது 5 ஏக்கருக்கு மேற்படாத புன்சை நிலத்தை சொந்தமாக வைத்திருந்து அந்த நிலத்தில் நேரடியாக பயிர் செய்யும் 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள அனைத்து குறு சிறு விவசாயிகள், பயிரிடு குத்தகைதாரர்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் ஆகியோர் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உறுப்பினர்களாக பதிவு செய்ய
தகுதி உடையவராவர். இதில் விவசாயம் சார்ந்த தொழில்களான தோட்டக்கலை, பட்டுப்புழு வளர்த்தல், கால்நடை வளர்த்தல், பால் பண்ணை தொழில், தீவன பயிர் செய்தல், மேய்ச்சல், நாற்று வளர்த்தல், கோழி பண்ணை, மரங்கள் வளர்த்தல் மற்றும் உள்ளூர் மீன்பிடித்தல் ஆகியவையும் அடங்குகின்றன. உறுப்பினர்களை சார்ந்து வாழும் பொருளீட்டாத குடும்ப உறுப்பினர்களான மனைவி அல்லது கணவன், குழந்தைகள், இறந்துவிட்ட மகனுடைய மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோர் ஆகியோர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய தகுதியானவர்களாக கருதப்படுகின்றனர். பயனாளிகள் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் பயன்களை தொடர்ந்து பெறும் பொருட்டு 72,40,387 பேருக்கு குடும்ப அடையாள வில்லைகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அவை வருவாய் கிராம அளவில் கணக்கெடுப்பு பதிவேடுகளில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விவசாய உறுப்பினர்கள் 1,63,95,151 பேரும், அவர்களை சார்ந்து வாழும் உறுப்பினர்கள் 99,69,967 பேரும், ஆக மொத்தம் 2,63,65,118 பேர் பயனடைந்து வருகின்றனர். 7,96,714 குழந்தைகளின் கல்விக்காக 186,56,33,788 ரூபாயும், 13,956 விவசாய தொழிலாளர்கள் திருமணத்திற்கென 11,17,12,735 ரூபாயும், 1,73,549 விவசாய தொழிலாளர்களை சார்ந்துள்ளோர் திருமணத்திற்கென 1,53,122,130 ரூபாயும், இயற்கை மரணமடைந்த விவசாய தொழிலாளர்களில் 1,70,697 குடும்பத்தினருக்கு உதவியாக 213,47,94,210 ரூபாயும், விபத்து காரணமாக நேரிட்ட இறப்பு மற்றும் காயம் காரணமாக பாதிக்கப்பட்ட 10,914 விவசாய தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு 105,52,52,950 ரூபாயும், தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 6,46,799 நபர்களுக்கு 546,07,71,838 ரூபாயும், முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 1,05,064 நபர்களுக்கு முதியோர் ஓய்வூதியமாக 71,18,24,655 ரூபாயும், 3,83,202 ஆதரவற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியமாக 409,98,97,103 ரூபாயும், ஏனைய ஆதரவற்ற வேளாண் தொழிலாளர்களை உள்ளடக்கிய வேளாண் தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 9,580 நபர்களுக்கு 1,31,71,79,852 ரூபாயும், தற்காலிக உடல் திறனற்ற காலத்திற்கான உதவித்தொகையாக 17,570 நபர்களுக்கு 28,14,31,355 ரூபாயும், நிர்கதியற்று அனாதையான 1,248 நபர்களுக்கு 72,68,390 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 32,45,791 நபர்களுக்கு 2,755,58,89,006 ரூபாய் தமிழக அரசால் விவசாய தொழிலாளர்களின் நலனுக்காக செலவிடப்பட்டுள்ளது. உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதுவும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்ற குரலை ஆய்ந்தறிந்துள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என அயலாரும் மாற்றாரும் உற்றாரும் சுற்றாரும் பெற்றோரும் நல்லோரும் வல்லோரும் ஆன்றோரும் சான்றோரும் கற்றாரும் கல்லாரும் இருப்பாரும் இல்லாரும் எல்லோரும் போற்றி புகழ்கின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி தொடரும்.
மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி தொடர்கிறது. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உறுப்பினர்களாக பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு திருமண உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், உறுப்பினர்களின் தற்காலிக உடல் திறனற்ற காலத்திற்கான மாதாந்திர உதவி, விபத்து நிவாரணம், இயற்கை மரண உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. இது குறித்த விரிவான விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். உழவர் பாதுகாப்பு திட்ட உறுப்பினர்களுக்காக திருமண உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், உறுப்பினர்களின் தற்காலிக உடல் திறனற்ற காலத்திற்கான மாதாந்திர உதவி, விபத்து நிவாரணம், இயற்கை மரண உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவு ஆகியவை தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. விவசாய உறுப்பினரின் சட்டப்படியான திருமணத்திற்கும், விவசாய உறுப்பினர்களை சார்ந்துள்ள ஆடவர் மகளிரின் திருமணத்திற்கும் ஆண்களுக்கு 8,000 ரூபாயும், பெண்களுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. 60 வயது பூர்த்தியடைந்த விவசாய உறுப்பினர்கள் முதுமை காரணமாக உடல் உழைப்பு திறன் இல்லாதவராக வேறு எந்த ஆதரவும் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டு மகன் மகள் இருந்த போதிலும் அவர்களிடமிருந்து ஆதரவு இல்லாதவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. உறுப்பினர்கள் நோய்கள் மற்றும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்ட காலங்களில் மாதாந்திர உதவித்தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. காசநோய், HIV, புற்றுநோய், கை கால் முறிவு, நிலைகுலைவு, முதுகு தண்டுவட பாதிப்பு, நரம்பு சம்பந்தமான நோய், இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், பார்வை இழத்தல், கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, மனநிலை பாதிப்பு போன்றவைகளால் உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது வருமானமின்றி குடும்பத்தினர் துன்பப்படக்கூடாது என்பதற்காக கருணை உள்ளத்துடன் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார். உறுப்பினர் விபத்தில் உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினரின் துயர் துடைக்கும் வகையில் 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகையும், விபத்தில் 2 கைகள் அல்லது 2 கால்கள், 1 கை மற்றும் 1 கால், 2 கண்களிலும் பார்வை முழுவதுமாக இழத்தல் ஆகியவற்றிற்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. விபத்தில் 1 கை அல்லது 1 கால் இழந்தவர்களுக்கும், பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவித்தொகையாக 50,000 ரூபாயும், கடுமையான காயங்களின் காரணமாக கை கால்களை இழந்தவர்களுக்கு 20,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. விவசாய உறுப்பினர் இயற்கை மரணமடைந்தால் அவரது குடும்பத்தினருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் 10,000 ரூபாயும், உயிரிழந்த உறுப்பினரின் ஈமச்சடங்கு செலவிற்காக 2,500 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. உறுப்பினர்களின் குழந்தைகள் உயர்கல்வியினை தொடர்வதற்காக கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. விடுதியில் தங்கி தொழிற்பயிற்சி, பல் தொழில்நுட்ப பயிற்சி, கவன்கலை ஆசிரியர் பயிற்சி மற்றும் செவிலியர் பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு 1,450 ரூபாயும், மாணவியருக்கு 1,950 ரூபாயும், விடுதியில் தங்காத மாணவர்களுக்கு 1,250 ரூபாயும், மாணவியருக்கு 1,750 ரூபாயும் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. விடுதியில் தங்கி இளங்கலை பட்டப்படிப்பு, கவின்கலையில் இளங்கலை பட்டம், ஆசிரியர் பயிற்சி மற்றும் செவிலியர் பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு 2,000 ரூபாயும், மாணவியருக்கு 2,500 ரூபாயும், விடுதியில் தங்காத மாணவர்களுக்கு 1,750 ரூபாயும், மாணவியருக்கு 2,250 ரூபாயும் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. விடுதியில் தங்கி முதுகலை பட்டப்படிப்பு, கவின்கலை மற்றும் செவிலியர் முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு 3,250 ரூபாயும், மாணவியருக்கு 3,750 ரூபாயும், விடுதியில் தங்காத மாணவர்களுக்கு 2,250 ரூபாயும், மாணவியருக்கு 2,750 ரூபாயும் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. விடுதியில் தங்கி சட்டம், பொறியியல், மருத்துவம், கால்நடை அறிவியல், வேளாண்மை அல்லது தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 4,250 ரூபாயும், மாணவியருக்கு 4,750 ரூபாயும், விடுதியில் தங்காத மாணவர்களுக்கு 2,250 ரூபாயும், மாணவியருக்கு 2,750 ரூபாயும் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. விடுதியில் தங்கி முதுநிலை தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 6,250 ரூபாயும், மாணவியருக்கு 6,750 ரூபாயும், விடுதியில் தங்காத மாணவர்களுக்கு 4,250 ரூபாயும், மாணவியருக்கு 4,750 ரூபாயும் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. கல்வி உதவித்தொகையினை பொறுத்தவரை பயனாளிகள் வேறு எந்த திட்டத்தின் கீழ் கல்வி உதவி பெற்றிருந்தாலும் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகையை கூடுதலாக பெற முடியும். விவசாய உறுப்பினர் HIV-யால் தாக்கப்பட்டு உயிரிழந்த பிறகு அவர்களது குழந்தைகள் படிப்பை தொடர முடியாமல் அவதிக்குள்ளாக கூடாதென்பதற்காக மாதாந்திர மானியமாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது.
எய்ட்ஸ் நோயால் பெற்றோரில் ஒருவர் அல்லது இருவரையும் இழந்த 18 வயது வரை உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைகின்றனர். உழவர்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் விவசாயிகளின் நலனிற்காக எண்ணற்ற கணக்கற்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியுள்ளார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தை கடந்த 2011ஆம் ஆண்டு தொடங்கி வைத்து விவசாயிகளின் வாழ்வில் புத்தொளி பிறக்கச் செய்தார். விவசாயிகள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களின் வாழ்விலும் பசுமை புரட்சியை ஏற்படுத்திய வள்ளல்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவிற்கு துறை அமைச்சர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மனித குலத்தை காத்திட இப்பூவுலகில் அவதரித்திருக்கின்ற தமிழர்குல சாமி, உலகத்தை ஆளுகிற ஆற்றல் பெற்றிருக்கின்ற மாண்புமிகு மக்களின் முதல்வர், இதய தெய்வம், வாழும் மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சீரிய சிந்தனையிலே உதித்திட்ட உழவர் பாதுகாப்பு திட்டம் விவசாய தொழிலாளர்கள், சிறு குறு விவசாயிகளுடைய வாழ்விலே ஒளியேற்றி வைக்கின்ற வகையில் மாண்புமிகு அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற செயல்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய சிந்தனையிலே உதித்த இந்த திட்டம் இந்தியாவிலே வேறு எங்கும் இல்லாத திட்டமாக அனைத்து வகையான பாதுகாப்பையும் இங்கே வழங்குகிறது. திருமண உதவித்தொகை எடுத்துக்கொண்டால் பொதுவாக பெண்களுக்கு மாத்திரம் வழங்குகிற திருமண உதவித்தொகையோடு கூடுதலாக ஆண்களுக்கும் 8000 ரூபாய் திருமண உதவித்தொகை வழங்குவதோடு அவர்கள் குடும்பம் முழுவதும் பாதுகாப்பு அளிப்பது. இதிலே இன்னொரு மிக சிறந்த சிறப்பு என்னவென்று சொன்னால், உறுப்பினர் அவருடைய இறப்பிற்கு பின்னாலும் அவர் உயிரோடு இருந்தபோது என்னெல்லாம் பலன்களெல்லாம் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெற்று வந்தார்களோ அதே பலன்களையும் பாதுகாப்பையும் அவர் இறந்ததற்கு பின்னாலும் வழங்க வேண்டும் என்று கருணை உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு ஆணையிட்ட மக்கள் தலைவிதான் நம்முடைய மாண்புமிகு இதய தெய்வம், வாழும் மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உழவர் பாதுகாப்பு திட்டம், நம் இதய தெய்வம், வாழும் மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்த இந்த திட்டம் விவசாய தொழிலாளர்கள், குறு சிறு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கவசமாக, தங்க கவசமாக இன்றைக்கு பாதுகாத்து அவர்கள் வாழ்விலே ஒளியேற்றி கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி தொடரும். மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழகத்தின் தொடக்கம் முதல் கடைக்கோடி வரை பரவி இருக்கும் உழவர், உழைப்பாளர், எளியோர், இளையோர், வறியோர், முதியோர் உள்பட அனைவரையும் தாயுள்ளத்துடன் பேணி பாதுகாக்கும் இரட்சகராக திகழும் வள்ளல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாய அமைப்புகள் மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகள் உளமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசினுடைய உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே நம்ம விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு பிறந்தது முதல் அவருடைய இறுதி காலம் வரைக்கும் ஏராளமான நிதி உதவிகள் செய்கிறாங்க. கல்லூரியில் தங்கி படிக்கிறவங்களுக்கு, பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு உதவி கிடைக்குது. அவங்க ஏதாவது வயல்வெளிகளில் வேலை செய்யும்போது இடி மின்னல் தாக்குனாலோ அல்லது ஏதோ பாம்பு வள்ளி கழிச்சு, அதாவது ஏதாவது வேறு உபாதைகளில் வேலை செய்யும் போது இறந்தால் கூட அந்த விவசாயிகளுக்கு 1 லட்ச ரூபா நிதி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. திருமண உதவி கிடைக்குது. இறந்த விவசாய தொழிலாளிகளுடைய இறுதி சடங்குக்கு நிதி கொடுக்குறாங்க. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு, அவர் தமிழக அரசுக்கு நான் மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு சிறு விவசாயி, குறு விவசாய காடுகள் கொடுத்து, அதனால் எங்களுக்கு அந்த காடை வச்சு நாங்கள் உரம், பூச்சி மருந்தெல்லாம் மானிய விலையில் வாங்குகிறோம். விவசாய சங்கங்களுக்கு இலவச பைப்புகள் கொடுத்துருக்காங்க. 100% மானியத்தில் 100 விழுக்காடு மானியத்தில் பைப்புகள் கொடுத்துருக்காங்க. உழுதுற வண்டிகள் சில இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ரொட்டவேட்டர் கொடுத்துருக்காங்க. இதனை செய்து கொடுத்த தமிழக அரசுக்கும் மக்களின் முதல்வர் அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சங்கத்தினுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளுக்கு தேவையான உபகரணங்களையும் இடுபொருட்களையும் மானிய விலையில் வழங்கி நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி உழவர்களின் வாழ்வாதாரத்தை பொருளாதார ரீதியாக உயர்த்தியுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும்
திருமண உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவிற்கு விவசாயிகளும் அவர்களது குடும்பத்தினரும் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவிச்சிருக்காங்க. உழவர் அட்டை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் பையங்களுக்கு மற்ற கல்வி உதவிக்கு, விவசாய கடனுக்கெல்லாம் வாங்கியிருக்கோம். சொசைட்டியில் யூரியா பொடியெல்லாம் கொடுக்குறாங்க. அம்மா அவங்க அதுக்கு எங்களுக்கு பார்க்கலாம் நன்றி நாங்கள் இது பண்ணுறோங்க. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதி 8000 நிதி உதவி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. அம்மாவும் இல்லை, அப்பா வயசானவங்க கல்யாணத்துக்கு 10,000 ரூபா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழக அரசுக்கும் அம்மாவுக்கும் நன்றி. கணவர் கூலி வேலை செய்துட்டு இருந்தார். ஹோட்டலில் சாப்பிட போயிட்டு சிலிண்டர் வெடித்து இறந்து விட்டார். அதுக்கு உழவர் பாதுகாப்பு அட்டை மூலயமாக 1,02,500 ரூபாய் கொடுத்தாங்க. அது என் குழந்தை படிப்பு செலவுக்காக அது உதவுது, குடும்ப செலவுக்காகவும் உதவுது. அது கொடுத்த அரசாங்கத்துக்கும் அம்மாவிற்கு மிக்க நன்றி. எங்கள் வீட்டுக்கார் கூலிக்கு மண் வார போனார், மண் சரிஞ்சு இறந்து விட்டார். நாங்கள் உழவர் பாதுகாப்பில் எழுதி போட்டு பணம் உதவி பண்ணாங்க. அதை வச்சு நான் என் மக்களை படிக்க வைக்கிறேன். கொடுத்த அம்மாவுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். எனக்கு அம்மா ஆட்சியில் எனக்கு விவசாய உழவர் அட்டை கிடச்சிச்சு. எனக்கு இந்த உழவர் அட்டை கிடச்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்துச்சு. நான் இதை வச்சு நான் விவசாயம் பண்ணலான்னு இருக்கும்போது எனக்கு வேளாண்மை கூட்டுறவுலேருந்து எனக்கு எல்லாமே என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லாமே இந்த அம்மா ஆட்சியில் செஞ்சு கொடுத்தாங்க. என் சம்சாரம் கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு உதவித்தொகை கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்றபடி விவசாயத்துக்கான இதுக்கான உரம், பூச்சி மருந்து இதுகளும் எனக்கு இலவசமாக கிடச்சிச்சு வேளாண்மை இதிலேருந்து. இது மாதிரி அம்மா ஆட்சியில் மாதிரி வேறு எந்த ஆட்சியிலையும் இது எனக்கு எந்த இவ்வளோ சலுகை கிடைக்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ அம்மாவுக்கு நன்றி. எங்கள் பள்ளி குழந்தைகள் படிப்பதற்கு வேண்டிய எல்லா சலுகைகளும் எங்களுக்கு கிடைக்குது. அடுத்து இந்த உயர்கல்வி படித்தா இன்ஜினியரிங் கல்லூரி படித்தவங்களுக்கெல்லாம் அரசு உதவினால் எங்களுக்கு வட்டி இல்லா கடன்லாம் கொடுக்குறாங்க. அது எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க நல்லா ஒரு உதவியாக இருக்கிறது. அம்மா ஆட்சியில் உழவர் காப்பீட்டு திட்டம் ஆரம்பித்து மக்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. பிள்ளைங்க படிப்பு செலவு, பையனங்களுக்கு படிப்பு செலவு, திருமண உதவி திட்டம், இந்த மாதிரி பயிர் பாதுகாப்பு, அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட சலுகைகள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி எல்லாரும் அதை பயன்படுத்தி நல்ல முறையாக எங்களை மாதிரி சிறு விவசாயிகளுக்கு அம்மா அவங்க ஒரு உதாரணமாக எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சது கிடையாது. ஆனால் இவங்க விவசாயிகளுக்கு ஒரு முதுகெலும்பாக இருந்து நல்ல முறையாக இதை செய்யணும், விவசாயிகளுக்கு நம்ம செய்கிற சலுகைகள்லாம் போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப அரும்பாடுபட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அம்மா அவங்களுக்கு மிக்க நன்றி. உழவர் பாதுகாப்பு திட்டத்திலிருந்து நல்ல சலுகைகளை பெற்றிருக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப ஆப்ரேஷனுக்கு காசு இல்லாமல் இருந்தப்போ அம்மா அவங்க உழவர் பாதுகாப்பு திட்டத்திலிருந்து அந்த அட்டையை காமிச்சு ஒரு 2.5 லட்ச ரூபா பயனுள்ள ஆப்ரேஷன் பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா இப்போ நல்லா இருக்காங்க. நல்லா இருந்ததுனால இப்போ எங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்குது. நல்லபடியாக இருக்கிறனால நாங்கள் அம்மாவுக்கு மிக மிக கடமைப்பட்டிருக்கோம். அம்மாவுக்கு மிக்க நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் என்னோட பொண்ணு படிப்புக்கு இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரி படிக்கிற பொண்ணுக்கு 4750 ரூபா வருஷந்தோறும் 4 வருடம் நான் வாங்கியிருக்கேன். அதே போல் என் பையன் டிப்ளமோ படிச்சுக்கிட்டு இருக்கான். 1200 ரூபா வீதம் இந்த 2வது வருஷம் வாங்கியிருக்கேன். இப்படி என்னை போல் ஒரு ஏழை கூலி விவசாயிகளுக்கு அம்மா கொண்டு வந்த திட்டத்தினால எண்ணற்ற விவசாயியோட வாழ்வு மலர்ந்திருக்கு. பயனடைகிற திட்டமாக இந்த உழவர் பாதுகாப்பு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் மூலமாக நான் என் குடும்ப கஷ்டங்களையும் என் பிள்ளைய படிப்புக்கு உதவியாகவும் இருந்ததை பெருமையாக சொல்லிக்கிறேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த பொண்ணு. இந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் படிப்புக்கு பெரும் உதவியாக இருந்துச்சு. எங்கள் அப்பா மாதிரி விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக கிடைக்கிற அமௌண்ட் ஆனது ஒரு பெரும் உதவியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஏழை விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்களும் படிக்கணுன்றதுக்காக அம்மா கொண்டு வந்த இந்த திட்டமானது எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்துச்சு. இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பயனாளிகள், மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. இந்த பெரும் திட்டத்தை கொண்டு வந்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த உழவர் அட்டையில் 2 மகனுக்கும் 8000 செலவுக்கு வாங்கி அதை வச்சு தான் நாங்கள் கல்யாண செலவு நடத்தினோம். இதுக்கு அம்மாவுக்கு நன்றி. உழவர் திட்டத்தில் நான் 60 வயசு பிற்பாடு உதவி காசு வாங்குறேனுங்க. அந்த வாங்குறதுனால எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் நல்லா இருங்க. 1000 ரூபா வாங்குறேனுங்க. அந்த அம்மாவுக்கு நன்றி. விவசாய அட்டையிலிருந்து அம்மாவுக்கு எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இருந்ததுக்கு 12,500 கொடுத்தாங்க. எங்கள் மக கல்யாணத்துக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்க. அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. உழவர் பாதுகாப்பு திட்டம் நமக்கு பல வழிகளில் செயல்பட்டு வருகிறது. அதில் நமக்கு விவசாயம் மற்றும் விவசாயத்தை சார்ந்த மக்களுக்கு கல்வி உதவித்தொகை, பிள்ளைங்களுக்கு வேறு மருத்துவ காப்பீடு எல்லாமே அதில் யூஸ் ஆகுது. எங்களுக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைச்சு தந்திருக்காங்க. இதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இயந்திரம் மூலம் நடவு செய்தல், ஒற்றை நாற்று முறையை அறிமுகப்படுத்தி அதற்குரிய மானியங்கள் அத்தனையும் வழங்கி விவசாயத்தை விரிவுபடுத்தி நவீனமயமாக்குதல், பயிர்க்கடன் போன்றவைகளை 2வது பசுமை புரட்சியை ஏற்படுத்தி தந்த இதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடவு மிஷின் மானியமாட்டு கொடுத்து விவசாய அவ்வளோ நவீன புரட்சியாக்கி விவசாயத்தை இப்போ செழிப்பு அடையாக செய்யிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உரம் எல்லாமே மானிய விலையில் எங்களுக்கு கிடைக்கனால விவசாயம் நல்ல முறையில் நடந்துகிட்ருக்கு, புரட்சியாகி ஏற்படுத்திட்டுருக்கு. இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தினால எங்களுக்கு எல்லா வழியிலும் நன்மை இருக்குது. அதனால் அம்மாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தினால ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது வந்துன்னா அதில் நிவாரணம் பெறலாம். பெண்களுக்கு உதவித்தொகை நிறைய கிடச்சிட்டு தான் இருக்குது. மானிய விலையில் தான் எல்லாம் எங்களுக்கு விவசாய இடுபொருள்கள் எல்லாம் கிடச்சிட்டு இருக்கு. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும், 10,000 மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் குறித்து விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.